பண்ணிகிட்டே இருக்க, சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கு, இன்னும் எவ்வளோ நாளைக்கு சப்போர்ட் பண்ண? ஏதோ அவங்க பிரச்சனைடா, அவங்க பார்த்துக்கிறாங்க. நீ கனிக்கு வக்காலத்து வாங்கவே இல்லையா? சபரிக்கு வக்காலத்து வாங்கவே இல்லையா? இல்லை சபரி எஃப்ஜேக்கு வக்காலத்து வாங்கலையா? நீங்கள் உங்களுக்குள்ள வாய் கீழ்ச்சிக்கலையா? அவங்க 2 பேருக்கு தான் உங்களுக்கு நொட்டுது குத்துதா உங்களுக்கு கேட்குறேன் நான். அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்புறம் திவாகருக்கு அந்த ட்ரெஸ் பண்ணி விடணும், அந்த ஸ்டாச்சு பண்ணும்போது பிரவீன் தான் போய் ஹெல்ப் பண்ணுறான், சபரி வரான். ஆனால் நான் சொன்னால் கேட்பல்லண்ணே அப்படின்னு. இது ஒரு இடத்துல வியானா பார்த்துட்டு இந்த அமித்தும் அப்படிதான் ஸ்ட்ரைக் பண்ணிருந்தாரு. நீங்கள் எடுத்த டெசிஷன் சரியில்லை, சாண்ட்ராவை திருப்பி அங்கேயே போட்டது, திவ்யாவை தூக்கி கிச்சன்லேயே போட்டது, அவங்க அப்படி ஃபுட்டே அவமதிச்சிருக்காங்க, சீஃப் கெஸ்ட்டையும் பண்ணிருக்காங்க, திருப்பி அந்த டிபார்ட்மெண்ட்லேயே பண்ணுறீங்கன்னா அவங்க என்ன பண்ணாலும் திருப்பி அந்த இடத்துக்கு வந்துருவாங்கன்றது ஒரு சோஷியல் மெசேஜாக இருக்குமா? என் பொண்ணு இந்த ஷோ வெளிலேருந்து பார்த்தா அப்போ தப்பு செஞ்சுட்டா திருப்பி அதே இடத்துக்கு ஸ்ட்ராங்காக வரலான்றது ஒரு மெசேஜ் தானே நீங்கள் தப்பாக கன்வே பார்க்குறீங்க. என்னால் ஒத்துக்க முடியாது. எனக்கு இந்த பிக் பாஸ் இது பிடிக்கவே இல்லை. எனக்கு பிக் பாஸ் கிட்ட இருந்து எனக்கு இதுக்கு என்ன சொல்றது, ஒரு மாதிரி சொல்லுவாங்கல்ல, எனக்கு இது ஒரு பதில் கிடைக்கணும், எனக்கு கரெக்டான பதில்னு ஸ்ட்ரைக் பண்ற மோடுக்கு அவர் போயிட்டார். நான் வந்து யூனிஃபார்ம், அதாவது அந்த டாஸ்க்கு சேர்த்து யூனிஃபார்ம் தானே மாற்றிட்டு வரணும். இதில் அவர் என்டர்டைன்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தால் யூனிஃபார்ம் போட மாட்டேன் செய்ய மாட்டேன், பிக் பாஸ் கிட்டேருந்து பதில் வரணும். அவர் சாப்பிடவும் எல்லாம் பண்ணாமலாம் ரொம்ப நேரம் வரைக்கும் இருந்தார். வியானாவும் அப்படி தான் கொஞ்சம் நேரம் இருந்தாங்க. உடனே வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து சபரி தனித்தனியாக போய் பேசுகிறாங்க எல்லாருக்கிட்டையும். அது இந்த வியானா பொண்ணு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு நான் பாரு சொல்கிறேன், நான் வந்து அவன் சபரியோட கேம் எப்படி இருக்கும்னு பார்க்க தான் அவனுக்கு இந்த மேனேஜருக்கு போட்டேன், அவன் இன்னமும் ஒரு ப்ளே பண்ணுறான் பார்க்குறேன் நானும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்படி சொன்னாலும் அவர் தனித்தனியாக அவர் 1-on-1 ப்ளே பண்ணுறாரு, ரொம்பவே இதுவாக ப்ளே பண்ணுறாரு அவர் வித்தியாசமாக. 1-on-1 போய் எல்லார்கிட்ட பேசுறாரு. ஆமாங்க, இப்போது ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கோன்னா ஒன்று எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரே மாதிரி பேசணும். இல்லை தனித்தனியாக போய் அட்ரஸ் பண்ணால் அவங்கவுங்க தப்பை எடுத்து சொல்லி அட்ரஸ் பண்ணணும். இதை நீங்கள் பண்ணீங்க, அடுத்த வாட்டி பண்ணாதீங்க, அதனால் பக்கத்தில் இருக்கவங்க அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அந்த சைட் போகும்போது இல்லை நீங்கள் இதை பண்ணனால அவங்களுக்கு அது அப்படி அஃபெக்ட் ஆயிடுச்சு அதனால பண்ணாங்க. 2 பேர் தப்பையும் ஒன்றா நின்று பேசினா பிரச்சனை வரும்னா 2 பேரும் தனித்தனியாக போய் பேசி ஆனால் அவங்க தப்பு அவங்களுக்கு தனியாக புரிய வச்சு அடுத்த வாட்டி அந்த தப்பு வராமல் கான்ஃப்ளிக்ட் வராமல் பார்க்கறது தான் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான விஷயம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா யார்கிட்டையுமே போய் அவங்க தப்பை நேராக சொல்லவே இல்லை. பாருக்கிட்டையுமே பாரு இப்படின்ற மாதிரி சொல்ல, நீ கொஞ்சமா இவ்வளோனா இப்படி இருக்கல 2 நாள், எனக்கே உன்னை வந்து 2 நாளாக பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது, இதே மாதிரி இரு, இன்னும் கொஞ்சம் மாற்றி பண்ணி உன்னை யாரோ அப்புறம் ப்ரோவோக் பண்ணால் கூட அஃபண்ட் ஆகாத, நீ பார்த்து பண்ணுன்னு சொல்கிறான். அப்போது இந்த சைடு போயிட்டு அப்போ திவ்யாவையே அதில் போட்ட கிச்சன் டீம்லன்னு கேட்டால் இவங்ககிட்ட ஒரு பதில் சொல்கிறான். இல்லை அவங்களுக்குள்ளே முட்டிக்குவாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. சாண்ட்ரா வந்து சாரி கேட்கணும் சீஃப் கெஸ்ட் கிட்ட. அவங்க கேட்டு ஒத்துக்கிட்டா தானே திருப்பி சாண்ட்ரா வரப்போறாங்க, அது கேட்டதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதை பிரஜினும் இவங்க பிரஜனில் அமித்தும் வியானாவும் கேட்குறாங்க. ஒருவேளை அவங்க ஒத்துக்கலனா அது அப்புறம் ஒத்துக்கலனா பார்த்துக்கலாம்னா ஒத்துக்கிட்டா தானே அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு வந்தால் நான் அப்படி திருப்பி விட்டுட்டேன் பிளேட்டன்றான். அப்போ அப்படி நீ வந்து பிளான் பண்ணி தான் திவ்யாவையும் சாண்ட்ராவையும் அவங்க போட்ட அப்படின்னு சொன்னால் சாண்ட்ரா கிட்ட வந்து பேசுகிறேன், என்னன்னு பேசுகிற, அம்மாயின்னு பேசுகிறேன், எனக்கு உங்களை பார்த்து அம்மாயி மாதிரி இருக்கு, எதுக்கு டல்லாக இருக்க, இந்த கேம் ஆடுறது 100 நாள் தானே, பார்த்துக்கலாவான்னு சமாதானப்படுத்துறேன். இங்கே திவ்யா கிட்ட என்ன வந்து பேசுகிற, அவங்க தான் அப்படின்னு தெரியும்ல, அப்போ வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணி போய் நம்ம வந்து பார்த்துக்கலாம் என்ன ப்ளே பண்ணணும் திவ்யாவுக்கு சப்போர்ட் கொடுக்குற. ஆனால்